மைண்ட் செட் டு லிவ் இன் திஸ் லாஸ்ட் டேஸ். இப்போ நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் இருக்கிறோம். வாட் மைண்ட் செட் ஷுட் வி ஹேவ்? நம்மளுடைய எண்ணம், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? அதுதான் இன்னைக்கு ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறோம். ஏன்னா ஐசையா 62 என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 60 and verse number 2. இருள் வரும்போது வெளிச்சமும் எழும்ப போகுது இல்லையா? அரைஸ் அண்ட் ஷைன். நம்ம கடைசி காலத்தில் we are going to arise and shine. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 1 12:32 சொல்லுது, இசக்கார்னு ஒரு புத்திரர் இருந்தாங்க. த men who understood the times. அப்போ இசக்கார்ன்ற ஒரு கூட்டம், இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை தக்க தலைவர்கள். இப்போ இசக்கார்ன்றவங்க தே நோ த டைம்ஸ். இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கூட்டம் தான் இசக்கார். ஸோ இசக்காரை போல நம்ம இந்த கடைசி காலத்தில் எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஞானமாய் நம்ம ஜாக்கிரதையாய் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, live as though the darkness has fallen upon the earth and gross darkness upon people. நம்ம இந்த காலகட்டம் என்ன காலகட்டம்னா டார்க்னஸ். சுத்தியில நிறைய காரியங்கள், எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு குழப்பமான காரியங்கள், நம்மளை சுத்தியில வார், நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ we are in this period darkness and gross darkness upon the people. ஸோ இதே சமயத்தில் அடுத்த பாயிண்ட் பாருங்க, the Lord shall arise upon thee and his glory shall be seen upon thee. இப்போ எப்போ இருள் அதிகமாக, காரிருள் அதிகமாக வரும்பொழுது அந்த இடத்துல வெளிச்சமும் ஆண்டவராகி, வெளிச்சம்னா நம்ம தான், we are going to rise. கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பக்கூடிய ஒரு கூட்டமும் எழும்பக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இந்த ஜென்ரேஷன். ஸோ இந்த மைண்ட் செட் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம இந்த கடைசி காலத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ், பர்சிக்யூஷன்ஸ், என்னென்ன காரியங்கள் நம்மளை ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலக்கணுமோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரக்கூடிய காலங்கள். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோட சமூகத்தில் போகாதபடி என்னென்ன எப்படியெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பிசாசானவன் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வரக்கூடிய காலங்கள், பர்சிக்யூஷன்ஸை கொண்டு வரக்கூடிய காலங்களில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த டார்க்னஸ்ன்றது பிசாசு முழுசாக கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டு நாட் ஆன்டிசிபேட் ஹெல்ப் ஃப்ரம் த வேர்ல்ட். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய ஹெல்ப் உலகத்துலேருந்து கிடச்சிரும், இவங்கள்ட்டேருந்து கிடச்சிரும், அவங்கள்ட்டேருந்து கிடச்சிரும்னு எதிர்பார்க்க கூடாது. நம்மளுடைய ஹெல்ப் எங்கே வரும், எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய கண்களாக இருக்கணும். ஸோ we are in the days of darkness and gross darkness. ஸோ காரிருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மைண்ட் செட் நமக்கு வேணும். ஸோ நம்ம இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம விழுந்து போயிடுவோம். நமக்கு சுற்றி வரக்கூடிய ட்ரையல்ஸ், டெம்டேஷன்ஸ் இதுலேருந்துலாம் நம்ம சோர்ந்து போகக்கூடிய காலத்தில் வந்துடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு நடந்து ஒவ்வொரு நாளும் அவர் தருகிற அந்த அக்கினியினால நம்ம நிரப்பப்பட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த கடைசி காலத்துல சரியான ஒரு பாதையில நம்ம நடக்க முடியும், சக்சஸ்ஃபுல்லா நம்ம கடந்து போக முடியும். ஸோ 2வது பாயிண்ட் பாருங்க, லெட் betrayal, persecution, hardship, tribulation be pleasing unto you. ப்ளீஸிங்காக இருக்க முடியுமா? நம்மளை யாராவது, இப்போ இயேசு சுவாமி எடுத்துக்கலாம், பேதுரு கூடவே இருந்தார். அப்போ பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்கிறார்.
அப்ப பேதுரு சொல்றாரு, ஈவன் இஃப் ஐ மஸ்ட் டை ஐ வில் நாட் டினை யூ. நான் மரிச்சு போனாலும் உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவராகிய இயேசு சுவாமி பட்ட பாடுகளை பார்த்து பயந்து, அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பர்சிக்யூஷன் வருது. இயேசு சுவாமிக்கு பெரிய பர்சிக்யூஷன் வருது, பிட்ரேயல் வருது. அவரால் நிக்க முடியல. ஆண்டவரோட கூடவே இருந்தவர். ஆண்டவர் வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் பேதுரு கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, 3 தரம் ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதலிச்சிட்டார். இப்போ எவ்வளோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலங்கள். ஸோ லெட் பிட்ரேயல், பர்சிக்யூஷன், என்ன கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், that should be pleasing unto you. இது எப்படி முடியும்? பவுலடிகள் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். லூக்கா 21:16 and 17 பவுலடிகள் என்ன சொல்றான்னு கேட்போம். So first we'll see this. Luke chapter 21 verse 16 and 17. And ye shall be betrayed both by parents and brethren and kinsfolks and friends, and some of you shall they cause to be put to death. And ye shall be hated of all men for my name's sake. பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். கடைசி காலத்துல உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்தினாலே எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ இந்த கடைசி காலத்துல இதெல்லாம் வரும்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இப்பதான் நம்ம இன்னும் விழிப்பா ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இதெல்லாம் வரும். அப்ப இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அப்ப வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய மைண்ட் செட், நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கிறது? என்ன கஷ்டம், என்ன காட்டி கொடுக்கறது வந்தாலும், நம்மளை வந்து பிட்ரே பண்ண வந்தாலும், கொலை செய்ய வந்தாலும், நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷப்படணுமா? இட் ஷுட் பி ப்ளீசிங் டு அஸ். John chapter 16 verse 33 says, I have told you these things. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அறிவிச்சிட்டேன். So that in me you may have peace. ஆண்டர்கிட்ட மட்டும்தான் சமாதானம் இருக்கும். இந்த கடைசி காலத்துல நிறைய குழப்பங்கள். இப்பவுமே நம்ம நிறைய காரியங்களை கேள்விப்படுறோம். அங்க ஈரான்ல வார் அப்படின்னா உலகமே வந்து ஃபியூயல்னால ஸ்தம்பிச்சு போய் நிக்குது இல்லையா? அப்ப இன்னும் நிறைய காரியங்கள் வரப்போகுது. அப்போ சமாதானம் அற்று போகக்கூடிய காலங்கள்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம உலகத்தை நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சமாதானம் கெட்டு போயிடும். அப்ப நம்மளுடைய சமாதானம் இருக்கணும், சமாதானத்தோடு நம்ம இருக்கணும்னா ஆண்டவர் மேல நம்மளுடைய இருதயம் இருக்கணும். ஸோ இன் திஸ் வேர்ல்ட் யூ வில் ஹாவ் ட்ரபிள். ஆண்டவர் சொல்லிட்டார், யூ வில் ஹாவ் ட்ரபிள், பட் டேக் ஹார்ட், ஐ ஹாவ் ஓவர் கம் த வேர்ல்ட். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனைகள் வரும். ஆண்டர்க்குள்ள இருக்கும் பொழுது நம்மள ஆண்டர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக பிரச்சனைகள் வரும். எப்படியெல்லாம் பிரச்சனை சரீரத்துல வர முடியுமா, இல்ல மைண்ட்ல வர முடியுமா, எப்படியெல்லாம் பிரச்சனை கொண்டு வர முடியும்னு பிசாசானவன் நிறைய ட்ராப்ஸ் வச்சிருக்கான், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சிருக்கான். அப்போ நம்மளுடைய சமாதானம் குலைந்து போகாம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஆண்டவராக மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஆண்டவர் இதெல்லாம் வரும்னு நமக்கு சொல்லிட்டார், எச்சரித்துட்டார். பட் த ஒன் ஹூ என்டியூர்ஸ் டு த எண்ட் இஸ் த ஒன் ஹூ வில் பி சேவ்ட். அப்போ இப்படியெல்லாம் நமக்கு உபத்திரவங்கள் வரும். அப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ கடைசி வரைக்கும் நிலை நிற்கணும், இந்த கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் தாண்டி நிலை நிற்கணும் அப்படின்னா ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியப்பட்டு இருந்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம நிற்க முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் சகிச்சார் இல்லையா? நமக்காக மரண பரியந்தம் எல்லாவற்றையும் சகிச்சார். அப்ப அதே போல அவர் எப்படி பாடுபட்டாரோ அதே மாதிரிதான் நம்மளும் பாடுபடணும். ஏன்னா நமக்கு நித்தியமா அவருக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டாகணும் அப்படின்னா we have to go through all this. இதெல்லாம் வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டார்.
அப்ப இதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள மட்டும்தான். ஸோ தேர்ஃபோர் பவுலடிகள் என்ன சொல்றார் பாருங்க, டேக் பிளஷர் இன் வீக்னஸ், டேக் பிளஷர் இன் வீக்னஸ், இன் இன்சல்ட்ஸ், இன் ஹார்ட்ஷிப்ஸ், இன் பர்சிக்யூஷன்ஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ் ஃபார் கிரைஸ்ட். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம், ஃபார் கிரைஸ்ட், எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போ ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. கஷ்டம் வருதா, நம்ம எங்க ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. கஷ்டம் வருதா, பலவீனம் வருதா, இன்னும் ஆண்டவர்கிட்ட நம்ம நெருக்கமா போகணும், இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளணும். ஸோ இந்த கஷ்டங்கள்லாம் வரும்போது யூ ஃபைண்ட் பிளஷர். அதுல நான் பிரியப்படுகிறேன்னு சொல்றார் பவுலடிகள். பவுலடிகள் தான் என்ன பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் அவ்வளோ ஆண்டவருக்கு அடுத்தது, ஹி வாஸ் பர்ஃபெக்ட். அவர் தைரியமா அவர் சொன்னாரு என்ன பின்பற்றுங்கள் அப்படின்ட்டு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, he finds pleasure in weakness, he finds pleasure பலவீனங்கள்ல, நிந்தைகள்ல, நெருக்கங்கள்ல, துன்பங்கள்ல, இடுக்கண்கள்ல நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப எல்லாருக்கும் நமக்கு இந்த பாடுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. அப்ப அதுல நம்ம பிரியப்படுகிறவர்களா இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது, ஆண்டோட சமூகத்தை விட்டு போயிடக்கூடாது. ஸோ above all guard your heart, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஸோ நம்ம இருதயம் எங்க ஃபோக்கஸ் இருக்கணும்னா ஆண்டர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கிட்ட நம்மளுடைய ஃபோக்கஸ் காணப்படணும். கவுண்ட் இட் ஆல் ஜாய். பவுலடிகள் மட்டும் சொல்லல, யாக்கோபு சொல்றார், கவுண்ட் இட் ஆல் ஜாய் மை பிரதர்ஸ் வென் யூ மீட் ட்ரையல்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ். அப்போ நமக்கு ட்ரையல்ஸ் வர்றது நிச்சயம், யாரும் தப்பிக்க முடியாது. ட்ரையல்ஸ் வர்றது நல்லது. ஏன் வர்றது நல்லது? அப்பதான் நம்ம இன்னும் ஆண்டர் மத்தியில ஆண்டர் கிட்ட நெருங்கி போவோம். ஸோ கவுண்ட் இட் ஆல். என் சகோதரரே, யாக்கோபு 1:2-3, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்ப பலவிதமான சோதனைகள்ல அகப்படும் போது என்ன பண்ணணும்? அது பொறுமையை உண்டாக்கும், அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபும் அதுதான் சொல்றார். ட்ரையல்ஸ் உண்டு, பட் கவுண்ட் இட் ஆல் ஜாய். அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? பை லுக்கிங் அன்டு ஜீசஸ். பை லுக்கிங் அன்டு ஜீசஸ். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆண்டவராக இயேசு சுவாமியை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸாக இருந்துச்சு அப்படின்னா, எப்பேற்பட்ட ட்ரையல்ஸாக வந்தாலும், எவ்வளோ பலவீனம் வந்தாலும் கட்டாயம் நம்மளால ஜெயிச்சு வர முடியும். ஓகே, நமக்கு ஒரு ட்ரையல் வந்தாதான் அந்த ட்ரையல்ல நம்ம பாஸ் பண்ணி அடுத்த லெவல்குள்ள போக முடியும். ஓகே, நான் ஏற்கனவே என்னுடைய சாட்சி நான் சொல்லியிருப்பேன். 2014-15 அந்த சமயத்தில் தான் என்னோட ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டார். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சால்வேஷன் முடிஞ்ச உடனே அடுத்தது என்னது? ட்ரையல் வருது. மார்ச் 8 நினைக்கிறேன் அவங்களுடைய வேலை போகுது. ஹி வாஸ் அ ப்ரோக்ராம் மேனேஜர் இன் போலாரிஸ், அப்படி ஒரு கம்பெனியில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருந்தாங்க. வேலை போயிடுச்சு. அந்த வேலை போயிருன்றது தெரியாது, ஆனால் ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறாருன்றது ஒரு விஷனில் நாங்கள் பார்த்துட்டோம். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணிடுவாங்க, ஆனால் கூப்பிட மாட்டாங்க. இப்போது நாங்கள் ஆண்டருக்குள்ளே இருக்கிறோம். பட் நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், ஆண்டவரே எல்லாமே எங்களோட கண்கள் உங்களை மட்டும்தான் நோக்கி பார்க்கும். மனுஷனை போய் நான் போய் என்னோட ஹெல்ப்புக்காக நான் மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டேன், என்னவா இருந்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வைராக்கியமாக இருந்தேன். அப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கணும்,
நிறைய காரியங்கள் உண்டு இல்லையா? என்ன செய்வோன்னு தெரியாது. ஆனா ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டோம். பயம் வந்துச்சு, கலக்கம் வந்துச்சு. அந்த சமயத்துல குடும்பமா முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த பயம் எங்களை விட்டு லிஃப்ட் ஆகிற வரைக்கும் நாங்க ப்ரேயர்ல இருப்போம். குடும்பமா இருப்போம். ஒரு வருஷம் 2014 மார்ச் 8 வேலை போகுது. அப்போ வந்து என்னோட செகண்ட் சன் வந்து ரொம்ப சின்ன பையன். அப்போது நானும் வேலைக்கு போகலை. அந்த ஒரு வருஷம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை மட்டும்தான் எங்கள் கண்கள் நோக்கி பார்த்துச்சு. சேர்ந்து சேர்ந்து வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு அதிகாரமாக வாசிப்போம். நான் ஒரு 5 வசனம் வாசிப்பேன், என் ஹஸ்பண்ட் ஒரு 5 வசனம் வாசிப்பாங்க. அப்படி சேர்ந்து சேர்ந்து வாசிப்போம். விசுவாசம் எங்களுக்குள்ள பெருக ஆரம்பிச்சது. ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை வந்துச்சு. அடுத்த வருஷம் மார்ச் 8 ஒரு புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு வருஷம் காலத்தில் தேவைகள் எவ்வளோ இருந்திருக்கும் இல்லையா? வீடு லோனில் இருக்குது. அப்போ தேவைகள் அதிகமாக உண்டு. எங்களுடைய ஹெல்ப் வந்து ஆண்டவர் மட்டும்தான். எப்படி வந்து சாரிபாத் விதவை வீட்டில் வந்து எண்ணெயும் மாவும் குறைவுபடலையோ, எங்கள் வீட்டில் ப்ரொவிஷன்ஸ் குறைவுபடலை. எங்கேருந்தும் எங்களுக்கு ஹெல்ப் வரல. ஆண்டவர் அற்புதமாக அந்த ஒரு வருஷத்தை எங்களுக்கு நடத்தி கொடுத்தார். ஒரு நாள் நாங்கள் வந்து கஷ்டம்னா பயம் வந்துச்சு. எப்படி நம்ம லீட் பண்ண போகிறோம் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் கைவிடலை. ஸோ அந்த 1 year வாஸ் அ டெஸ்ட் ஃபார் அஸ். எங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்குது? அந்த டெஸ்ட்டில் நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். குடும்பமாக பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு டெஸ்ட்டாக பாஸ் பண்ணி மட்டும் நடத்தி வச்சிருக்கிறார். ஸோ we were looking unto Jesus. எங்களுடைய ஃபோக்கஸ் அவர் மட்டுமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் உதவி வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வந்துச்சு. ஸோ மனுஷர் மூலமாக இல்லை. நிறைய பேர் வந்து நீங்கள் ரெஸ்யூம் கொடுங்க, நாங்கள் எங்கள் கம்பெனியில் கொடுக்குறோம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் எங்களுக்கு எந்த ஒரு வழிகளும் வரல. ஆண்டவர் எங்களுக்கு வாசல்களை திறந்தார், ஆண்டவர் செய்தார் அப்படின்னு தைரியமாக ஆண்டவர் செய்வார் அப்படின்னு உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா we have gone through that. எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் உங்களை நடத்த முடியும். எப்பேற்பட்ட பலவீனமோ எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி போக பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக போக பண்ண முடியும். And the third point, give yourself to no one. Give yourself to no one. Give yourself wholly to Jesus. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணணும்? உங்களை கமிட் பண்ணணும். ஆண்டவராக இயேசு சுவாமி சொல்றார் பாருங்க, ஜான் சாப்டர் 2 verses from 23 to 25 படிக்கலாம், தமிழில் படிக்கலாம். இயேசு பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமில் இருந்தார். ஏராளமான மக்கள் அவர் செய்த அற்புதங்களை கண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்தனர். அற்புதங்களை கண்டு நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பவில்லை. இயேசு அவர்களை நம்பவில்லை. ஏனென்றால் அவர்களது எண்ணங்களை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இயேசுவுக்கு அம்மக்களை பற்றி எவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒரு மனிதனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அப்ப he knows everything. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர். ஸோ ஆண்டவர் யாரையுமே நம்பல. ஏன்னா he knows the heart of the people. அப்போ ஆண்டவர் எப்படி இருந்தார்? அவருடைய ட்ரஸ்ட் ஒவ்வொரு நாளும் பிதாவானவரை மட்டும்தான் நோக்கி பார்த்தார். இந்த கடைசி காலத்திலையும் நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? மனுஷால நம்பி இருக்கக்கூடாது. நம்மளுடைய மைண்ட் செட் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதா இருக்கணும். நம்மளோட நம்பிக்கை அவர் மீது மட்டும்தான் இருக்கணும். So give yourself to no one. Do not commit yourself to anyone. Give yourself wholly to Jesus.
அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி இருந்தார்? யாரையும் நம்பல. அதே மாதிரி தான் நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது மட்டும்தான் இருக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். இவர் சாம்சன் பாருங்க. சாம்சன் யாரை நம்பினார்? தலீலாவை நம்பினார் இல்லையா? தலீலா என்ன பண்ணாங்க? தலீலா அந்த சாம்சன் அவருடைய அபிஷேகம் இழந்து போனதுக்கு காரணமா இருந்துட்டார். சாம்சன் committed to Dalila. He didn't marry according to the word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியில. அவருடைய அபிஷேகம் போயிருச்சு. So do not commit yourself to anyone. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்ய பழகணும். யூதாஸ் என்ன பண்ணாரு? ஆண்டவர் கூடவே தான் இருந்தார். ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டார். He was killer of Jesus. அது மாதிரி தலைலா was killer of Samson. பேதுரு ஆண்டவரோட நெருங்கி இருந்தார். He denied Jesus. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நம்பிக்கை, do not commit yourself to people. மனுஷால நம்ப வேண்டாம். ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்மளோட நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவின் மீது மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் நமக்கு எவ்வளோ பெரிய ட்ராப் வச்சாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். and we will reach the eternity. சரியா போய் முடிக்கணும் இல்லையா? நம்மளுடைய ஓட்டம் சரியாய் முடியணும் இல்லையா? அப்போ இந்த கடைசி காலத்துல don't go with your feelings. இது நீங்க ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமா? வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? செக் ஆன் தட். நான்காவது காரியம், guard your vessel. Ensure oil of Holy Spirit doesn't run out. நம்மளுடைய பாத்திரம், நம்மளுடைய சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்படணும். அதுல எண்ணெயாகிய பரிசுத்தாவியானவராகிய எண்ணெய், அந்த எண்ணெய் இருக்கா? இல்ல அது ட்ரை ஆயிடுச்சா? Matthew chapter 25. Matthew 25நாலே உங்களுக்கு தெரியும். Parable of 10 virgins. 10 பேரும் virginsஆ இருந்தாங்க. 10 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. சபைக்குள்ள இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 5 were foolish. 5 were wise. இப்ப எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாருமே சர்ச்சுக்கு போறவங்க, ஆண்டவராகிய இயேசு சுவாமி தான் தெய்வம்னு நம்புறவங்க. பட் 5 were foolish. Why? 5 were foolish. அப்ப நம்ம அந்த கூட்டத்துல இருக்கோமா? ஃபூலிஷா இருக்கோமா? வைஸா இருக்கோமா? The foolish ones, 3வது வசனம், the foolish ones took their lamps but did not take any oil with them. அப்ப நம்ம கிட்ட ஆயில் இருக்கா? ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணணும். நம்ம கிட்ட ஆயில் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரா? என்னைக்கோ எனக்கு அபிஷேகம் கிடைச்சதுன்னு சொல்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசன்னத்துல இருந்து அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய அக்கினியும் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். 7th verse. They all those virgins arose and trimmed their lamps. இப்போ மணவாளர் வருகிற சத்தம் கேட்டுருச்சு. மணவாளர் வரார்ன்ற சத்தம் கேட்டுருச்சு. இவங்களாம் என்ன பண்றாங்க? எழும்புறாங்க. இப்போ எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. 10 பேருக்கும் கேட்டுச்சு. அப்போ இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த அபிஷேகம் எல்லாருக்கும் வச்சிருக்காரு. ஆனா அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களா இருக்கிறோமா? நம்மளுடைய வெசல் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குதா? Are we prepared? Are we prepared
for the anointing what God has in store for us. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் அவருடைய ஃபுல்னஸையும் கொடுக்க போறார். 7 பரிமாணங்கள். ஐசையா சாப்டர் 11ல the fear of God, spirit of might, 7 பரிமாணங்கள் அத்தனையும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல நம்ம மேல ஊற்றுவதற்கு ரெடியா இருக்கிறார். Can we hold it? Are we ready to hold it? அந்த கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்குதா? ஸோ அந்த கெப்பாசிட்டியை என்ன பண்ணணும்? நம்ம பெற்றுக்கொள்ளும். The foolish ones said to the wise, give us some of your oil, our lamps are going out. இப்போ மணவாளர் வந்துட்டாரு. இப்போதான் அவங்க செக் பண்றாங்க, அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை, இருக்கக்கூடிய லேம்ப்லையும் எண்ணெய் தீந்து போயிடுச்சு. இப்போ வைஸ் பீப்புள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. The wise did not commit to the fool. அவங்க அன்னைக்கு எண்ணெயை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பத்திருக்காது, இவங்களுக்கும் பத்திருக்காது. அவங்க என்ன சொன்னாங்க? They were the right people. நீ போய் எங்கே போய் விற்கிறாங்களோ அங்கே போய் வாங்கிக்கோன்னு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ we have to be very careful. இந்த கடைசி காலத்தில் be focused. உங்களோட ஓட்டத்தை நம்ம தான் ஓடணும். நமக்காக வேற யாரும் ஓட முடியாது. நமக்காக ஹெல்ப்பும் கேட்க முடியாது. ஸோ be focused. Give us some of your oil கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது. You go and buy for yourself. ஸோ நம்ம கிட்ட ஆயில் இனஃபாக இருக்குதா? இல்லை அப்படின்னா டுடே இஸ் த டே. Our walk with God should be right. நம்மளுடைய பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கா? ஆண்டவர் ஊற்ற போகிற பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொள்ள நம்மளுடைய பாத்திரம் ரெடியா? ஸோ 2 பேரும் ஒன்னா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. The 10 virgins started together. இப்போ அடுத்தது என்ன வருது? ஆண்டவர் வந்துட்டார். And all the virgins woke up. Verse number 8. The foolish ones said to the wise, give us some of your oil, our lamps are going out. உடனே wise virgins சொல்றாங்க, no. They replied, there may not be enough for both us and you. Instead, go to those who sell oil and buy some for yourselves. But while they were on their way to buy the oil, the 5 foolish virgiனும் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. Bridegroom arrived. ஆண்டவர் வந்துட்டார். And the door was shut. அப்போ அந்த foolish virgins என்ன சொல்றாங்க? வந்துட்டு அவங்க இப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நேரம் தெரியல. ஆண்டவர் வரக்கூடிய நேரம் தெரிஞ்சது. they missed. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய வருகையை மிஸ் பண்ணிட்டாங்க. they were not able to go inside the door. The door was shut. Open the door for us அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, I don't know you. எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை. I don't know you அப்படிங்கிறார். ஸோ இந்த நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. அப்போ we should be like Issachars. Issachars யாரு? என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம், they know that time. என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ we should be like the sons of Issachars. நம்ம கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஸோ நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி இருக்கிறதா? ஆண்டவர் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், இஸ் இட் ரைட் வித் காட்? இஸ் இட் ஸ்ட்ராங் வித் காட்? மாய்மாலங்கள் இருக்குதா?
பரிசுத்தமா இருக்குதா? So check on these lines. Romans chapter 1 verse 21 and 22 says, for although they knew God, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்றார், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தெரியும் அவங்களுக்கு. They knew God. They never glorified him as God, nor gave thanks to him. But their thinking became futile. வீணரா போயிட்டாங்க. And their foolish hearts were darkened. Although they claimed to be wise, they became fools. ஸோ நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இஸ்ரேல் ஜனங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார், அருவருப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ நம்மளுடைய வாக் வித் காட், இஸ் தட் ரைட்? ஆண்டருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோமா? ஒவ்வொரு நாள் நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த 2 வர்ஜின்ஸ், வைஸ் அண்ட் ஃபூலிஷ் வர்ஜின்ஸ் எல்லாம் 10 பேரும் ஒரே நேரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் தே டிட் ஃபினிஷ் இட். பாதி பேர் தான் ஃபினிஷ் பண்ணாங்க. பாதி பேர் வந்து ராங் டைமில் ரெடியாகி வந்துட்டாங்க. டைமிங் சரியா இல்லை. They were delayed in their readiness. ஸோ இது இனி காலம் செல்லாது. ஸோ நம்ம வந்து இன்னும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் பி கன்சிஸ்டன்ட். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பிரசனத்தில் போய் நம்மளுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா செக். என்ன பிரச்சனைகள் வருதோ, என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸை பிசாசான் கொண்டு வரானோ எல்லாத்தையும் புறக்கணித்து என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் ஆன் காட். பிரச்சனைகள் வரும்போது டேக் இட் அஸ் பிளஷர். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆண்டர்கிட்ட வந்துடணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும், இந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்தில் நம்ம சரியாய் ஆண்டவருடைய வாசலுக்குள்ளாக நித்தியத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். ஸோ வாட் ஆர் த 4 பாயிண்ட்ஸ்? Live as though the darkness is fallen upon the earth and gross darkness upon people. நம்ம சரியான ஒரு இருளான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, வெளிச்சமாகிய நம்மளும் இப்போ பிரகாசிக்க போகிறோம். And let betrayal, persecution, hardships, tribulation, என்ன விதமான நெகட்டிவான காரியங்கள் வந்தாலும் நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? It should be pleasing unto God. It should be pleasing unto us. And our focus should be on God. அதையே போட்டு நினச்சி நம்மளுக்கு இருக்கிற ஆயிலை ட்ரெயின் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் காட். இதெல்லாம் பிசாசு கொண்டு வரக்கூடிய ஹார்ட்ஷிப்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஸோ அதில் நம்மளுடைய கவனம் இருக்கக்கூடாது. 3rd பாயிண்ட், guard your vessel. Guard your vessel. Ensure oil of Holy Spirit doesn't run out. This is the 4th point. 3rd point என்ன? யாரோ give yourself to no one. Give yourself wholly to Jesus. Give yourself to no one. இந்த காலகட்டத்தில் யார் கூடயும் கமிட் ஆயிராதீங்க. Your focus should be on Jesus. எது செஞ்சாலும் ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா, உமக்கு பிரியமா. சர்ச்சிலே இருப்பாங்க, பிசாசானோன்னு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரமா இருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். See who your friends are. ஆண்டவர் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரியா? வில் ப்ரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிச்ச ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த கடைசி சுற்றில் இருக்கிறோம் சுவாமி.
தகப்பனே, கடைசி காலத்துல கடைசி சுற்றுல இருக்கணும் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களை நம்பி இந்த காலகட்டத்துல நீர் எங்களை வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 100% நிறைவேறட்டும் சுவாமி. நீங்கள் எங்களை எந்த காரியத்துக்காக நம்பி இந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அதை நாங்கள் செய்து முடித்தவர்களாய் உம்முடைய சமூகத்துக்கு வரணும் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா காரியத்திலும் உம்மை மாத்திரம் நாங்கள் நாங்கள் நம்புகிறவர்களாய், உம்மை மாத்திரம் நாங்கள் ஃபோக்கஸ்டா நாங்கள் 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 நடத்த நாங்கள் நாங்கள் அப்படியா எங்களை நடத்தி முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த நாளிலும் அவங்களுடைய அவங்களுடைய இருதயம் உம்மோடு கூட சரியாய் காணப்பட, வருகைக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, அந்த வைஸ் வர்ஜின்ஸை போல, புத்தியுள்ள கன்னிகைகளை போல ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பாத்திரங்களிலே எண்ணெயை கொண்டவர்களாய் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் காணப்பட உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவராகிலும் அந்த அந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, we should be like sons of Issachars. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இசக்காரை போல காலத்தை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உம்மை மாத்திரம் உம்முடைய சமூகத்திலே எங்களை பலப்படுத்தி கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவராகிலும் அந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த சரியாய் இந்த வைஸ் வர்ஜின்ஸை போல சரியாய் நாங்கள் அந்த வாசலுக்குள்ளாக உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா வழிகளிலும் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இம்மட்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. நன்றி சுவாமி. ஒவ்வொருவரும் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று மகிமையுள்ள சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. நீர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். சாட்சிகளை எழுப்பி தாரும். துதிகன மகிமை எல்லாவற்றும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.